பணியில் சேர்ந்து இமாமத்திலே சேர்ந்து 2 வருடங்கள் பூரணமாகிவிட்டது. இந்த 2 வருஷத்திலே கூத்தாநல்லூரை பற்றி நான் விளங்கிக் கொண்டது, எல்லா ஊருக்கும் 2 பெருநாட்கள், 2 ஈது என்றால் கூத்தாநல்லூருக்கு 4 பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், நபிகள் நாயகத்தினுடைய மீலாது ஒரு பெருநாள். எத்தனை வழிமாறுகள் இருக்கிறார்களோ அத்தனை வழிமாறுகளுடைய நினைவு நாட்களும் ஒவ்வொரு பெருநாள். அல்லாஹ் தஆலா இந்த வழிமாறுகளினுடைய நேசத்தை இந்த ஊருக்கு அல்லாஹ் கியாமத் வரைக்கும் தருவானாக. கியாமத் வரைக்கும் இதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளில் இருந்து தவறிவிடாமல் அல்லாஹ் நமது ஊர் வாசிகளை பாதுகாப்பானார். அன்புக்குரியவர்களே, வழிமாறுகள் என்றால் யார்? விலாயத்து என்பது என்ன? வலியாக ஆக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வலியாக ஆன பெருமக்கள் வழிமாறுகளோடு தொடர்பு வைக்கிற போது நாய்க்கெல்லாம் சுருக்கம் என்றால் ஏன் மனிதர்களுக்கு விலாயத்து கிடைக்காது? ஏன் நமக்கு வழிமாறுகளுடைய அந்த சுரூபத்தை நமக்கு ஏன் கிடைக்காது? ஏன் வலி என்கிற தன்மை நம்மிடத்திலே வராது? ஒரு நாய்க்கு கிடைக்கிற போது நமக்கு ஏன் சுருக்கம் கிடைக்கிறார்? நண்பர்களே, வழிமாறுகளோடு தொடர்பு. முதல் செய்தி, எந்த தன்மை ஏன் நான் கையில் தான் சாப்பிடுகிறேன், கையில் தான் குடிக்கிறேன், மாற்றுடைய எந்த தன்மை ஏன் பார்க்க தெரியல. அந்த பெரியவர் வேலையை பார்த்து சொன்னாரா, எப்ப நீ உள்ள வர போய் நான் கவனிச்சேன், உன் மூக்குல ஈ உட்கார்ந்துச்சு, நீ மண்டையை ஆட்டி தான் ஓட்டுறத கையை ஆட்டி கையை வச்சு ஓடுற. மண்டையை ஆட்டி ஓட்டுறது மாற்றுடைய தன்மை. உனக்கு தெரியாமலேயே நீ எதனோடு பழகுகிறாயோ அதனுடைய தன்மை உன்னிடத்திலே வளர்த்தான் செய்யும் என்று சொல்லி அறிந்தார். அன்புக்குரியவர்களே, வழிமாறுகளோடு தொடர்பு வைக்கிற போது அந்த விழாவை நிச்சயமாக நம்மை ஒட்டும். நம்முடைய வீட்டை இருக்குதான். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய புத்தகங்களை வைப்பதற்கு என்று நம்முடைய வீட்டில் ஒரு அலமாரியாக இருக்குதான். அதாவது பொம்மைகளை, வாங்கிய பொம்மைகளை எல்லாம் வைப்பதற்கு ஒரு அலமாரி இருக்கிறது. வாங்கிய ஷீல்டுகளை எல்லாம் வைப்பதற்கு ஒரு அலமாரி இருக்கிறது. பிள்ளைகள் வாங்கிய பரிசுகளை எல்லாம் வைக்க ஒரு அலமாரி இருக்கிறது. எங்க வீட்டிலே ஏதோ ஒரு செல்ஃப்ல அல்லது ஒரு அலமாரியில அல்லது ஒரு பீரோல அதிலே இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கிறது, அதிலே நபிமார்களின் வரலாறுகள் இருக்கிறது, திருக்குர்ஆனுடைய தர்ஜுமா இருக்கிறது, சஹாபிகள் வரலாறு இருக்கிறது, வழிமாறுகளின் வரலாறுகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? வளைச்சு வளைச்சு பங்கராவா வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டுல பல ரூம்களை வைக்கிறோம், பல செல்ஃபுகளை வைக்கிறோம். அதில்